உகந்ததாக இருக்கிறதா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல நான் இடறி போயிட்டு என்னுடைய வழியை விட்டு விலகி தவறி நிற்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வழிகளை சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை சீர்படுத்திக் கொள்ள முடியும். ஒருவன் இடறி விழுந்தான் என்று சொன்னால் எந்த இடத்துல இடறி விழுந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அந்த இடத்துல எழுந்து நிற்கும் பொழுதுதான் தேவன் ஒரு கிருபையை கொடுப்பார். பிரியமானவர்களை, இப்படியாகத்தான் வேதத்தில் கூட நிறைய ஜனங்க பாவம் செய்யறாங்க, விழுந்து போறாங்க, பாவம் செய்யறாங்க, விழுந்து போறாங்க, தேவனுடைய வழியை விட்டு விலகி போயிடுறாங்க. வழியை விட்டு விலகி 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 தங்களுடைய சுயமான காரியங்களை செய்து பாவத்து நிமித்தமாக மரித்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் கர்த்தர் தன்னோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுறாங்க, அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்றாங்க, அந்த வழியில நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மேன்மையும் பெற்றுக் கொள்றாங்க. இந்த நாள்ல கூட நம்முடைய பாதை எப்பேற்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம், நான் ஓடுகிற ஓட்டம் மாம்ச பிரகாரமாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருந்து சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்தும் பொழுது இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணுமா, உணர்த்தப்பட்டவர்களாக அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால பார்க்க முடியும். நம்ம வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகத்துல 15